வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது எம்ஏஎன் மீடியாவோடு. மகிந்த தேசப்பிரிய அரசாங்கத்திடம் விடுத்துள்ள கோரிக்கை. எமது சேனலுக்கு நீங்கள் புதியவர் என்றால் எமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்தும் எங்களோடு இணைந்திருங்கள். விரிவான செய்திகள். இலங்கையில் மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என தேர்தல் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் மகிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பு ஒன்றில் அவர் அரசாங்கத்திடம் தேர்தலை நடத்துமாறு கோரியுள்ளார். மக்கள் பிரதிநிதித்துவமின்றி மாகாண சபைகள் திறந்த முறையில் இயங்குவதாக சிலர் கூறிய போதிலும் அது யதார்த்தபூர்வமானது அல்ல என அவர் குறிப்பிட்டுள்ளார். அரச அதிகாரிகள் நிர்வாகம் செய்யும் போது அவர்கள் மக்களுக்கு நேரடியாக பொறுப்பு கூற வேண்டிய அவசியமில்லை என்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே நாட்டின் மக்களுக்கு நேரடியாக பொறுப்பு சொல்லக்கூடிய வகையில் மாகாண சபைகளுக்கு பிரதிநிதிகள் நியமிக்கப்பட வேண்டியது அவசியமானது என தெரிவித்துள்ளார். மக்கள் பிரதிநிதித்துவமின்றி மாகாண சபைகள் இயங்குவது ஒரு குற்றமாகும் என அவர் தெரிவித்துள்ளார். மாகாண சபை தேர்தலை நடாத்தாது விட்டால் அது நாடாளுமன்றம் மற்றும் மாகாண சபை உள்ளூராட்சி மன்றங்களிலும் மக்கள் பிரதிநிதிகள் என்று இயங்க முடியும் என்ற நிலை உருவாகும் அல்லவா என கேள்வி எழுப்பியுள்ளார். எதிர்வரும் செப்டம்பர் 15 உலக ஜனநாயக தினம் அனுஷ்டிக்கப்பட உள்ளதாகவும் அந்த திகதியிலாவது அரசாங்கம் மாகாண சபை தேர்தலை எப்போது எந்த முறையில் நடத்துவது என்பதை அறிவிக்க வேண்டும் என மகிந்த தேசப்பிரிய வலியுறுத்தியுள்ளார். இதுபோன்ற செய்திகளுக்கு எம்ஏஎன் மீடியாவை தொடர்ந்தும் இணைந்திருங்கள். நன்றி.